கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த காரியங்களை நினைவு கூறுகின்ற வேளை இத்தருணத்தில் வேதாகமத்தில் ஒரு பகுதி வாசித்து அதை மையமாக வைத்து ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்கள் செய்தார், அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்களை நாம் சற்று நேரம் தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனங்கள் நான் அதுக்கு ஆரம்பமாக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அந்த 20, 21, 24 வசனங்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரே உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவர்களை பின்பற்றுவீர்கள், அவர்கள் வீணானவர்களே. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் தியானிக்க போகிறதான கருத்து, அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றுதான். இந்த வசனம் சாமுவேல் சொன்ன வசனம் தானு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்திலூட நடத்தி பாலும் தேனி ஓடுகிற கானான் நாட்டை கொண்டு வந்து குடியிருத்தினார். அங்கே இருந்த திரளான ஜனங்களை அங்கிருந்து துரத்திவிட்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த நாட்டை கொடுத்தார். அவர்களை ஆளுதற்காக நியாயாதிபதிகள் எல்லாம் ஏற்படுத்தினார். அவங்க கேட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வந்தார். இங்க நான் வாசித்த இந்த 12ஆம் அதிகாரத்திலும் அம்மோன் ராஜாவாக நாகாஸ் அவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தார். அந்த டைமிலும் கர்த்தர் அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். சாமுவேல் அந்த மக்களை பார்த்து கேட்கிறதான காரியம் தானே, எவ்வளவு பாருங்க, எவ்வளோ காரியங்கள் கர்த்தர் செய்தார். நீங்க விலகி போகாதிருங்கள், பிரயோஜனமற்ற வீணான காரியங்களை பின்பற்றி கடவுளுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடாதிருங்கள். உங்களுக்கு அவர் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். கேட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ராஜாவை கேட்ட அவருக்கு பிடிக்காத காரியம், ஆனாலும் உங்களுக்கு ராஜாவை தந்தார், உங்களுக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் தந்து இந்த அளவுக்கு அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறதுனால் நீங்கள் அவரை விட்டு விலகாமல் உண்மையோடு உத்தமத்தோடு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சாமுவேல் அவர்களை ஞாபகப்படுத்த பார்க்க முடியும். அந்த வசனத்தின் கடைசி அவர் இப்படிதான் சொல்லி முடிக்கிறார், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற வேளை, கர்த்தரை நினைவு கூறுகின்ற வேளை, நாமும் இதுதான் நினைக்க வேண்டியிருக்குது, இதுதான் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்குது. அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார், நமக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார். நாம் யாரு, கடவுள் யாருன்னு நாம் பார்க்க வேண்டியிருக்குது. நாம் பாவத்தின் படுகொலில் விழுந்தவர்கள். சங்கீதம் 40 வாசிக்கிற வண்ணமாக உளையான சேற்றிலும் ஆழமான குழியிலும் விழுந்து போனவர்கள், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்கள், தப்பிக்க முடியாத நிலைமையில் கைவிடப்பட்ட நிலைமை காணப்பட்டவர்கள். நாம் சங்கீதம் 49 வாசிக்கிறோம், சகோதரன் அழிவே காணாமல் அவரை மீட்கவோ மீட்பின் கிரயத்தை செலுத்தவோ இன்னொரு மனிதனாலும் முடியாது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் வாசிக்கிறோம். அப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு ரட்சிக்க முடியாத நிலைமையில், ரட்சிப்பதற்கு யாரும் இல்லாதிருந்த சூழ்நிலையில் பரலோகத்திலும் தேவன் நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மை ரட்சிப்பதற்காக அவர் தேவதூதனை அனுப்பவில்லை. அதுக்கு பதிலாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருந்தவர், பிதாவுக்கு ஒப்பானவர். நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் கொலோசிய நிருபத்திலும் எபிரேய நிருபத்திலும் எல்லாம் அவரை பற்றி வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அவராலும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது வாசிக்கிறோம். உளவானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உளவானது இல்லை என்று பார்க்கிறோம். அவ்வளோ உன்னதமான தேவன், அந்த ஒப்பற்ற தேவன் நம்மை ரட்சிக்க வேண்டியதுக்காக அவர் மனிதனாக மாறினார். சங்கீதம் 40 வாசிக்கிறோம், அவர் வெளியோ காணிக்க விரும்பவில்லை. அவர் மற்ற வெளிகளை ஒன்றுமே, பல வெளிகளோட பேர் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது, அது ஒன்றுமே தேவனு பிரியமா இருக்கவில்லை. அதுக்கு பதிலாக குமாரனை அனுப்பினார். குமாரன், இதோ நான் வருகிறேன், புஸ்தகத்துல என்னை பற்றி எழுதியிருக்குது, உங்க சித்தம் நிறைவேற்றதுக்காக நான் வருகிறேன் சொல்லி, யாரை அனுப்ப வேண்டும், நமது காரியமா யார் போவார்னுள்ள கேள்விக்கு பதில நான் போறேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் ஆராதனையும் துதியும் மகிமை எல்லாம் விட்டு ஒரு மனிதனாக உலகத்தில் வந்து வாழ்ந்து மக்களுடைய பாடுகளும் துயரங்கள் எல்லாம் நன்றாக புரிஞ்சதுக்கு அப்புறம் பாவத்தின் சம்பளமான நரகத்தின் இந்த மக்களை மீட்க வேண்டும், அவங்க செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அதற்காக நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அத்தனையும் அவர் சிலுவையில் ஏற்று
நமக்கு பதிலாக பாடுபட்டு ரத்தமெல்லாம் ஊற்றி கொடுத்து அவர் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு நான் கடவுளுடைய பிள்ளைகள், அவர் எவ்வளோ மகிமையான காரியங்கள் நமக்காக செய்தார். ஒரு கண்ணிற்கும் தேவை தோன்றாமல் எல்லாராலும் கைவிடப்பட்ட நம்மை தூக்கி எடுத்து பரலோக குடிமக்களாக மாற்றி அவரோடு கூட இருந்து அவரை ஆராதிக்கிறார். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாக நம்மை உயர்த்தி கொண்டு வருவதற்காக பிதாவாக தேவன் நம்மோடு காட்டின அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு நம்மோடு காட்டுன்னு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த இந்த மகிமையான காரியம், அந்த கல்வாரி சிலுவையில் அதுக்கு அவர் பட்ட பாடு, அதை நாம் ஒரு காலமும் மறந்துடக்கூடாது. ஏனென்றால் நம்ம இந்த நிலைமை கொண்டதுக்கு காரணம், நமக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிறது காரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுதான். அவர் நமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அடிகள், உதகள், நிந்தகள், பரிகாசங்கள், விசேஷமாக அவருடைய முகத்தில் காரி துப்பினார்கள், கன்னத்தில் அரைஞ்சார்கள், முகத்து குட்டினார்கள், பல நிலைமைப்பட்ட அபமான வார்த்தைகள் ஏளனம் பண்ணினார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். அது ஒன்றுமே ஒரு பொருட்டா எடுக்காமல் ஒரே ஒரு நோக்கம், உங்களையும் என்னையும் ரட்சிக்க வேண்டும், உங்களை பாவங்கள் மாற்றி மன்னித்து பரலோக குடிமக்களாக மாற்றி அவரோடு கூட நிரந்தரமாக வாழ்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக அவர் சிலுவையில் ஈனக்கோலமாக மாறி அந்த கேடு அடைஞ்சு அவர் பாடுபட்டார். நான் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தில் நான் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காகப்பட்ட பாடுகளை பற்றி அங்கே பார்க்க முடியும். 52ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மணிபுத்தரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஒரு மனிதனோன்னு சந்தேகப்படத்தக்க நிலைமையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டார். பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயர்த்தெழுந்தார். அவர் உயர்த்தெழுந்து பரமேறி போனார். பிற்பாடு நமக்கு இந்த உன்னதமான ரட்சிப்பு அதன் மூலமாக தேவன் ஏற்படுத்தினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் அனுப்பினார். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. திரளான மக்கள் அதை நம்பி வந்தார்கள். அந்த வரிசையில் நாமும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கான பெரிய வாய்ப்பை தேவன் நமக்கு தந்தார். அதனால்தான் இந்த வசனம் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வசனமாக காணப்படுது. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். இன்றைக்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அவர் வருகின்ற வேளையில் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். நான் அவரோடு கூட வாழ போறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட உலகத்தை அரசாளுகிற நிலைமையில் தேவன் நமக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த காரியங்களை உண்மையான புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் எவ்வளோ மகிமையான காரியங்கள் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை நாம் மறந்துவிட்டு இந்த உலகத்தின் அற்பமான காரியங்களை யோசித்து அதற்காக கர்த்தரை புறக்கணித்து மறந்துவிட்டு நாம் போகுமானால் நாம் எவ்வளோ பெரிய தப்பு செய்கிறோம் എന്നുള്ള காரியத்தை நாம் நினைக்க வேண்டி இருக்குது. நான் ஒரு காலம் அப்படி பின்னோக்கம் போகக்கூடாது. அவர் எவ்வளோ மகிமையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்து நன்றி செலுத்தி இரவும் பகலும் ஓயாமல் அவரை துதித்தால் இது போதாது. அந்த அளவுக்கு அவர் நன்மை செய்திருக்கிறதுனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவர் இந்த கொடும் பாவியான என்னை மீட்டு ரட்சித்து உம்முடைய பிள்ளையாக மாற்றியதுக்காக உமக்கு நன்றி, எவ்வளவு மகிமையான காரியங்கள் என்னோட வாழ்க்கை நீங்கள் செய்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் விசுவாசத்தால் ஆராதிக்கிறோம். ஆனால் நாம் இந்த சரீரம் விட்டு அவருடைய மகிமையில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய வருகைக்கு அப்பால் திரளான கூட்டத்தாரோடு சேர்ந்து தேவரீர் நீர் அடிக்கப்பட்டு உம்முடைய ரத்தத்தினால் சகல ஜாதியிலும் கோத்திரத்திலும் பாஷையிலும் இருந்தெல்லாம் எங்களை விலைக்கு வாங்கினே சொல்லி அந்த கூட்டத்தார் எல்லாரும் ஒன்றாக பாடி ஆராதிக்கிற வேளை நாமும் அவரை சேர்ந்து ஆராதிக்க போறோம். இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலும் இந்த உண்மையை மறந்துடாமல் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்தின் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தி நாம் அவரை ஆராதிப்போம். எவ்வளவு மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு செய்தார். ஒரு தகுதியும் இல்லாத நம்ம தூக்கி எடுத்து ராஜாக்களாக ராஜரிகமான ஆசிரிய கூட்டமாக கடவுளுடைய சொந்த ஜனமாக இரக்கம் பெற தகுதியேற்று நமக்கு இரக்கம் காட்டி தூரவே கடந்த நம்மை சமீபஸ்தராக்கி எவ்வளோ நன்மை தேவன் நமக்கு செய்தார். சொல்லி முடியாத ஈவுகளை தந்திருக்கிறார். இதெல்லாவற்றையும் நினைத்து நன்றி செலுத்துவோம். அதில் இந்த வேத வசனம் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து நன்றி செலுத்தி அவரை துதிப்போம். எவ்வளவு மகிமையான காரியம், எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இதை நாம் சிந்திப்போம், தியானிப்போம். எங்கே கிடந்திருந்த நம்மை, எப்படியோ வாழ்ந்திருந்த நம்மை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி எடுத்தார். அவரை ஆராதிக்கிறவர்களாக தேவதூதர்களை உற்று பார்க்கிற நிலைமையில் உன்னதமான நிலைமைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்தார். நன்றி செலுத்துவோம், அவரை ஆராதிப்போம், தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரை நான் மறக்க மாட்டேன், வாழ்நாளெல்லாம் உண்மை துதிப்பேன், உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் இந்த ரட்சிப்பேன், நினைவு கூறி நன்றி செலுத்துவேன், ஆராதிப்பேன். இவ்வளோ ரட்சிப்பை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை நாம் ஆராதிப்போம்.
இப்போது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபிக்கின்ற வேளை நீங்க எங்க இருந்தாலும், இந்த வார்த்தை கேட்கிற நபர்கள் யாரானாலும் ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து, ஆண்டவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை எனக்கு நீங்க செய்தீர், அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய சமூகத்தை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த இந்த வாய்ப்பை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேத வசனம் மூலமாக ஆவியான தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு மகிமையான காரியங்களை அவர் உங்களுக்கு செய்தார்னு சிந்தித்து பாருங்கள். ஆமாண்டவரே, நாங்களை சிந்திக்கிறவர்களாக எங்களை தேவன் தூக்கி எடுத்து உயர்த்தி கொண்டு வந்த அந்த வழிகளை, நாங்கள் வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி செலுத்தி, எங்களை வெட்டி எடுத்த கண்மலையை, எங்களை தோண்டி எடுத்த துருவங்குழியை மறுபடியும் அவன் நோக்கி பார்க்க, ஆண்டவரே, நாங்கள் அறிக்கிடுகிற பிரதான ஆசிரியராயிருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க ஆண்டவரே இந்த வாய்ப்பை தந்ததுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எவ்வளவு மகிமையான காரியங்களை எங்களுக்காக செய்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்நாள் எல்லாம் உண்மை நாங்கள் துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்போது நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்க ஸ்தோத்திர ஸ்துதிகள் ஆராதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.